நாம் தமிழர் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அந்த தேவை என்பது அனைவருக்கும் தேவையான ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஸோ ஒரு வாய்ப்பு ஒரு 5 வருடத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த 5 வருடத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ணலாம். நாம் தமிழர் கூட்டங்களுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் போய்க்க பார்த்தீங்கன்னா குடும்பமாக தான் ஜனம் வருது. மற்ற இடங்களில் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பிரியாணிக்கும் கோட்டருக்கும் என்று ஏற்றி கொண்டு போய் இறக்கினோம். அங்கே நடக்கிற கூத்துகள் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாம் தமிழர் கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக அங்கே புத்தகங்கள் விற்கப்படுது, கொடுக்கப்படுது, மரக்கன்றுகள் கொடுக்கப்படுது, இந்த குருதி பாசறை எல்லாம் பயங்கரமாக செயல்படுது. சீமான் அன்னைக்கு நிகர் சீமான் அண்ணன் தான். எனக்கு நான் பார்த்த அளவில் ஒரு இடத்துலையும் ஒரு திட்டத்தையும் சீமான் அண்ணன் கொஞ்ச நாளைக்கு பொருள்சாமி என்று சொன்னதில்லை. சிறப்பாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க என்று தட்டி கொடுத்துருக்கிறாரு. ஈரோடு இடைத்தேர்தல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இடைத்தேர்தல்னாலே பெரும்பான்மை எந்த கட்சியிலையும் போட்டியிடுறத தவிர்த்துக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் பணப்பற்றோட அதிகமாக இருக்கும், அது ஜனநாயக தேர்தலாகவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் அதை புறக்கணிச்சிருக்காங்க. நாம் தமிழருக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வருது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு அடிப்படையாகவே எழுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் தொடர்ந்து போட்டிடுறாங்க. அவர்கள் குடிபோதையில் மயங்கி கிடப்பவர்கள் அல்ல. அதனால் ஒரு மிகவும் குறுகிய ஒரு பணத்தொகையுடன் மிகப்பெரிய ஒரு சேவையை மக்களுக்கு செய்து காட்டுகிறார்கள். அதிலிருந்து 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய பூகங்கங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த வாக்கு என்பது என்னத்தை எல்லாம் செய்து காட்டும் என்பதை 5 வருடம் எங்களுக்கு முழுமையாக தாருங்கள். இந்த இடைத்தேர்தல் மூலமாக 1.5 வருடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை ஒரு தேர்தலில் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவம் வலைக்காட்சி என்று படைத்திருக்கும் ஒரு மைல்ஸ்டோன், ஒரு உண்மையான சாதனைக்கான ஒரு விடயம், தங்களுடைய அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பு 1 லட்சம் வியூவர்ஷிப்பை கொண்டு வந்து சாதித்திருப்பது என்பது இது ஆரம்ப புள்ளிதான். ஆனால் இது 2 லட்சமாகி 10 லட்சமாகி 1 கோடியை தாண்டி போகும் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ் தேசியம் வாழும் வரை, தமிழ் தேசியம் ஜெயிக்கும் வரை, இந்த ஜெயிப்பில், இந்த வெற்றியில் வள்ளுவம் வலை ஒலிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதை கொண்டு நடத்தும் நிர்வாகிகள், ஊழியர்கள், நண்பர்கள், அதுக்கு தொடர்ச்சியாக ஆதரவை தந்து செய்யும் ஒவ்வொரு விடயங்களும் அவர்களுக்கான நிதி பங்களிப்புக்கும் உதவும் என்பதை இதில் கருத்தில் கொண்டு அனைவரும் இதை வளர்ப்பதற்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம் வலையொலி. உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி நிமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. அதுக்கான விளக்கமும் ஒரு புத்தகமாகவே கூட வெளியிட்டிருக்காங்க. தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுதுல. இயல்பாக இருந்தால் அந்த தேவை இருக்கு. தேவை இருக்கிறதால தான் அந்த கருத்து முதன்மை பெறுகிறது. சரி, இன்னைக்கு உலகம் முழுக்க அவரவரை ஆளுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலோ தமிழீழத்திலேயோ அங்கே தமிழர்களோ தமிழோ அந்த ஆட்சிக்குள்ள வர முடியாமல் இருக்குது. அப்போ ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய ஆட்சியில் கவனம் செலுத்த தவறுனதால இயல்பாகவே தமிழர்கள் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போயின. ஒரு ஆண்ட இனத்துக்கு மிகப்பெரிய பொறுமையும் பொறுப்பும் இருக்கு. அதால தான் அனைவருக்கும் அந்த முறையை கொடுத்தார்கள், சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அதை காப்பாற்றல. தமிழர்களுடைய பெருந்தன்மையை இளிச்சவாயத்தனமாக பார்த்துட்டாங்க. ஒரு 2000 வருடம் பொறுமை காய்த்து ஒரு 1000 வருடம் திருப்பி மீளெழுச்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு வாழ்வா சால்வா என்ற அளவில் தமிழர்கள் தங்களை தாங்களே தற்பாதுகாத்து
தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய வளங்களையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தேவையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்துவிட்டது. ஸோ அதனால் இந்த தமிழ் தேசியம் என்பது முதன்மை இடம்பெறுது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ ஒரு பெரிய அரசியல் கட்சியாகவோ நாம் தமிழ் கட்சி இருக்குது. அந்த கட்சியினுடைய முக்கிய பிரதான கொள்கையாக ஈழத்து போராட்டம் குறித்தும் தற்சார்பு பொருளாதாரம் குறித்தும் பல கோடி பனை விதைகளும் இதெல்லாம் சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சாத்தியப்பட்டது. உண்மையாக ஈழத்தில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கையே அங்கே ஒரு நிழல் அரசை தேசிய தலைவர் நடத்தி கொண்டிருந்ததை கண்கூடாக பார்த்தது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புண்ட போர் உச்சத்தில் அதை செய்யலாம் என்று சொன்னால் அந்த சிந்தனை வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த சிந்தனை வியப்புக்குரியதாக தமிழர்கள் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்து வியந்திருக்கின. அப்போ செந்தமிழன் சீமானண்ணன் ஒரு முதன்மை ஒருங்கிணைப்பாளராக முதன்மை பல போராளியாக ஒரு தளபதியாக தேசிய தலைவருடைய சிந்தனையை உள்வாங்கி ஒரு வேலை திட்டத்தை அரசியல் அறிவாயுதமேந்தி களத்தில் இறங்கி இன்றைக்கு ஒரு 36 லட்சம் மக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது சாத்தியப்பட்டிருக்கு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறோமான்றதும் குறிப்பாக தேர்தல் அரசியலில் வென்று கொண்டு வருகிறோமான்றதும் அது கேள்விக்குரியதாக இருக்குது. ஆனால் தமிழ் தேசியம் உள்வாங்கப்பட்டிருக்கிறதாண்டா உறுதியாக உள்வாங்கப்பட்டிருக்குது. அது செயல் வடிவம் பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை பெற என்றாலும் நாங்கள் 10 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சரி. ஸோ அப்படி இருக்க இந்த தமிழ் தேசியம் ஒரு எழுச்சி அடைஞ்சிருக்குன்றது மிகவும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அந்த எழுச்சி புரட்சியாக மாறுறது அந்த வாக்கில் தான் இருக்கு. ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு மனிதனையும் இந்த மண்ணையும் நேசிக்கும். மலைகள் அழியக்கூடாது, இந்த மணல்கள் பறிபோகக்கூடாது, இந்த இயற்கை சீற்றம் அடைஞ்சிருக்கு. அது மிகவும் பெரிய ஒரு கோர தாண்டவம் ஆட வலிக்கிட்டதுண்டா ஒருத்தராலையும் தாங்க இல்லாது. இப்போ ஈழத்தில் நடந்த போர் 30 வருட போர் நடந்தாலும் ஒரு 30 நிமிடத்தில் சுனாமி ஏற்படுத்தின தாக்கம்ன்றது மிக பெருசு. அப்போ இன்றைக்கு இயற்கையோட நண்பனாக இருக்கிறார்கள் தப்பு வீணம். இயற்கையே பாதுகாப்பாளனாக மாறும். இயற்கையை எதிர்க்கிறோம் என்றால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த நேரம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ இது ஏதோ தமிழர்களுக்கான யுத்தமோ தமிழர்களுக்கான வாக்கோ என்றது இல்லை. நாம் தமிழர் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அந்த தேவை என்பது அனைவருக்கும் தேவையான ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இந்த இடத்தில் தமிழர் நலன் சார்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான நலன் சார்ந்து நடக்க வேண்டிய விடயம் என்பது இதை உணர்ந்தவர்களால் தான் செய்ய முடியும். அந்த வகையில் எமது மக்கள் எமது மண்ணை அதன் நலன் சார்ந்து ஒரு காவலரனாக இருக்கக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் அரசியலும் அவர்களுடைய கொள்கைகளும் கோட்பாடும் வரையறையிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை இன்று வரைக்கும் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு கொள்கை பிரகடனங்களோ சமமாக பார்க்கப்பட இயலாது. ஸோ ஒரு வாய்ப்பு ஒரு 5 வருடத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த 5 வருடத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ணலாம். அப்படி கொடுக்காத பட்சத்திலும் முதன்மை போராட்ட இயக்கமாக கட்சியாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியைத்தான் மக்கள் பார்க்கினர். அது நடக்கிற போராட்டங்களை பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி சின்னனோ பெருசோ மரக்கன்றுகள் நடுறது, ஒரு வீட்டில் கொண்டு போய் ஒரு மரக்கன்றை நடைக்க அந்த மரம் பூத்து காய்ச்சி கனிஞ்சு பலன் கொடுக்க அது ஒரு முருங்கைக்காயோ முருங்கை இலையோ கொய்யா பழமோ இல்லாட்டி இந்த கொய்யா இலையோ இதுகளெல்லாம் மருத்துவம் சார்ந்தது மட்டுமில்லை, மிகவும் உறுதியான மருத்துவ
சக்தி கொண்டது. அப்போ ஒரு நாம் தமிழர் உறுப்பினர் ஒரு மரக்கன்றை கொண்டு போய் ஒரு பொதுமகனுடைய வீட்டில் நட்டு விடும் பொழுது அதனுடைய பலனை வந்து தொடர்ச்சியாக தலைமுறையாக அந்த குடும்பம் அனுபவிக்க போகும். அப்போ இதெல்லாம் தேர்தலுக்காக செய்கிற யுக்திகள் இல்லை. இல்லாட்டி தேர்தல் நேரத்தில் ஓடி போய் 2000 3000 என்று கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. ஒரு தலைமுறையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் தம்பி தங்கைமார் கொண்டு போய் இந்த மரக்கன்றை நடுகினேன் கொடுக்கினேன். அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதம் ஒரு 200 ரூபாவோ 300 ரூபாயோ 500 ரூபா ஒரு சந்தைக்கு போய் வாங்க வேண்டிய மரங்களை பழங்களை தங்களுடைய வீட்டில் இருந்தே நாம் தமிழர் மரங்கள்ல இருந்து ஆய்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு ஒரு பொருளாதார ரீதியிலேயும் ஒன்று உழைப்பது என்பது ஒன்று, சேமிப்பதுன்றது இன்னொன்று. அப்போ சேமிப்பின் மூலம் அவர்களுடைய வளத்தை கூட்டலாம். அதே மாதிரி நாம் தமிழருடைய பொருளாதார கொள்கைகள் என்றதும் தற்சார்பு பொருளாதாரம் கொண்டது. இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லுவாங்க. தங்களை மீறி ஒரு முருங்கை மரம் வந்து ஒரு 100-200 முருங்கைக்காய் காய்ச்சி இதுன்றதுண்டா ஒருத்தர் 100-200 முருங்கைக்காய் சாப்பிட போகிற இல்லை. ஒரு 5 முருங்கைக்காயோ 10 முருங்கைக்காய் சாப்பிட போயினா மிச்சத்தை வந்து அவங்க விற்கலாம். ஒரு 5 முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கு விற்கிறோம்னு சொன்னால் அந்த விலைக்கு வாங்குறதுக்கு எல்லாரும் இருக்கணும். இன்றைக்கு எத்தனை 10 ரூபாய்க்கு எத்தனை முருங்கைக்காய் எடுக்கலாம்ன்றது சனம் திட்டி வாங்குது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக சுற்று பக்கத்தில் உள்ளவனுக்கு தங்களுக்கு மீறினதுகளை கொடுத்த ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்கலாம். இல்லாட்டி நாம் தமிழருடைய ஒரு சுற்றுச்சூழல் பாசறையோடு இணைஞ்சு ஒரு மக்கள் கடையோ இல்லாட்டி ஒரு மக்கள் பொருளாதாரத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ இதே மக்களே வந்து ஒரு தங்களுடைய பயனுக்கு தாண்டி வர்றத ஒரு சப்ளையர்ஸாக மாறி அந்த மக்கள் கடையில் கொண்டு போய் விற்கலாம். அந்த இனமாக கொடுக்கறதுன்றது உண்டு. இல்லாட்டி ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். தங்களுடைய பெருந்தன்மையை கொண்டு போய் கொடுத்த ஒரு அன்னதானம். அப்போ ஒரு சமூகமாக எழுச்சி பெறலாம். அந்த பசியை போப்பது என்பதும் கடன் இல்லாத ஒரு வாழ்வியலை கொண்டு வருவதும் என்பது தான் நாம் தமிழர் அரசியலும் பொருளாதார கொள்கையும். இங்கு நடக்கிறது என்னன்னா கிரெடிட் கார்டு, உடனே கிரெடிட் கார்டுன்னா கடன். அது என்ன வட்டிக்கு கொடுக்க போகுது, என்ன வட்டி எடுக்க போகுது, அதை எப்படி கையாள போகுதுன்ட்டு எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் 25,000 சம்பளத்தில் தொடங்கி 2.5 லட்சம் சம்பளம் எடுத்தாலும் அவருடைய கடன் பழுவும் வாழ்க்கை முறையும் ரிவர்ஸில் தான் போய் கொண்டிருக்கு. ஆனால் நாம் தமிழர் பொருளாதாரம் என்பது இருப்பதை எப்படி காப்பாற்றுறது, எப்படி மிச்சம் பிடிக்கிறது, அதே நேரத்தில் கடன் இல்லாமல் எப்படி கடன் சுமையை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பூமிக்கும் நாங்கள் பூமி கொடுக்குற இயற்கையை நாங்கள் பாவித்து விட்டு அடுத்த தலைமுறைக்கு அப்படியே விட்டு போகணும், இல்லாட்டி வளர்ச்சி கொடுத்துடணும். அப்போ அதைத்தான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை வந்து எல்லா உரிமை சார்ந்த விடயத்திலும் இருப்பதை காப்போம் இழந்ததை மீட்போம் என்ற ஒரு கோஷத்தோடு இறங்கி செயல்படுகினேன். அப்போ இந்த செயல்பாடு என்பது ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு இருக்கிற கடமை, அம்மாவுக்கு இருக்கிற கடமை, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பொறுப்பு, அதே மாதிரி இந்த தமிழரினம் தமிழினம் தமிழ் சமூகத்துக்கு தமிழர்களாக எங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும், இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக அமையுது. நாம் தமிழர் கூட்டங்களுக்கு பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் போய்க்க பார்த்தீங்கன்னா குடும்பமாக தான் ஜனம் வருது. மற்ற இடங்களில் வந்து 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பிரியாணிக்கும் கோட்டலுக்கும் வந்து ஏற்றி கொண்டு போய் இறக்கினா அங்கே நடக்கிற கூத்துக்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாம் தமிழர் கூட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா
கூடுதலாக அங்கே புத்தகங்கள் விற்கப்படுது, கொடுக்கப்படுது, ம். மரக்கன்றுகள் கொடுக்கப்படுது, ம். இந்த குருதி கூட பாசறை எல்லாம் பயங்கரமாக ம். செயல்படுது. ஒரு பகிர்றதுன்றது இயல்பாக பகிரப்படுது. ம். அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு கட்சி ம். எப்படி செயல்படணுமோ அது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்கள் மத்தியில் இயல்பாக நடக்குது. ம். அவர்கள் அதை அரசியலாக பார்க்கறதுக்கு முதலே இது தங்களுடைய கடமையாக பகிர்ந்தனர். ம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு ஒரு ரத்தம் கொடுக்க தேவைப்படுதுண்டா, ஒரு பாசிட்டிவ் பியோ ஏதோ தேவைப்படுதுண்டா, ம். கன்னியாகுமரியில் இருக்கிறவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், உன்ற ஏரியாவில் இந்த இடத்துல தேவைப்படுது ஓடுண்டு. ம். இப்போ அப்படியான ஒரு உறவு பொண்டிங் இருக்கிறதால தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தனித்து நிற்கிறோம், தனித்துவமாக இருக்கிறோம், மக்களுடன் கூட்டணியை வச்சுக்கொண்டு மக்களுக்காக நிற்கிறோம் என்ற புரியுது புரியுது புரியுது. கோரிக்கையை வச்சிருக்கிறேன். ஒரு கேள்வியோடு நான் உங்களுக்கு கேட்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை ஆதரிக்கிற நாம் தமிழர் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் பொருளாதாரமும் உங்களுக்கு தேவைப்படுதில்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பொருளாதாரத்தில் நாட்டின் வளர்ச்சி எவ்வளோ தீர்மானிக்கப்படுது, அதுவும் இங்கே தேவைப்படுது. அதை வேணும்னு வெறுக்கிறது நாம் தமிழர் கட்சி யாருன்னு பார்க்கலாமா? வெறுப்பு என்பது தமிழருடைய பண்பே இல்லை. அன்பு தான், அன்பே சிவம் என்று சொல்கிற மாதிரி சரி, அனைத்திலேயும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசியல் வெறுப்புன்ற வார்த்தைக்கே அங்கே இடம் இல்லை. சரி. ஆனால் எதிரி தான் நிர்ணயிக்கிறான் நாங்கள் எப்படிப்பட்ட ஆயுதத்தை ஏந்தோணும் என்று, அது வேற இடம். நீங்கள் சொல்கிற மாதிரி யாருமே சொல்கிற இல்லை நடந்து போய் வேலைக்கு போகண்டு, மாட்டு வண்டியில் தான் போகணும்னு சொல்லல. எல்லாமே தேவை. ஆனால் நாங்கள் செய்கிற செயல் அதுக்கு தேவையான, அதாவது செல்ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்டா யார் அதுக்கு எஜமான்? செல்ஃபோன் எங்களை எஜமானாக வச்சுருக்க போதா, நாங்கள் செல்ஃபோனை எஜமானாக்க போகிறோமா? ஒரு 12 லட்சம் தண்ணியை ஒரு காருக்கு செலவு பண்ண போகிறோமா, இல்லாட்டி 12 லட்சம் தண்ணியை ஒரு பூந்தோட்டம் அமைக்கிறதுக்கு உதவ போகுதா? பெய்கிற மழையை நாங்கள் பாதுகாத்து நிலத்தடி நீரை கூட்டி நிலத்துக்கும் மக்களுக்கும் பகிர்ந்து அதை கடலுக்கு போய் சேர வேண்டிய அளவு சேர விட்டு அந்த இயற்கை சுழற்சியை ஏற்படுத்த போகிறோமா, இல்லாட்டி செயல்பாடுன்ற அடிப்படையில் ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கி ஓடுற தண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஒட்டுமொத்த சிட்டியையே ஃப்ளட்டிங்குக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு செய்ய போகிறோமா? இயற்கை தர்ற தண்ணியை காக்க போகிறோமா, இல்லாட்டி வெள்ளத்தோடு அடித்து போன பிறகு திருப்பி நாங்கள் மறுபடியும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கடல் நீரை சுத்த நீராக கொண்டு வர போகிறோம்ண்டு இயற்கைக்கு எதிராக நிற்க போகிறோமா, இயற்கையோடு சேர்ந்து பயணிக்க போகிறோமா என்ற அடிப்படையில் தான் இதுகள் இருக்குது. புரியுது. ஆனால் செயற்கை விடயங்களோ டெக்னாலஜிகளோ இதுகள் எல்லாம் முழுமையாக சரியாக கையாள வேண்டிய விடயங்கள். தமிழ் தேசிய அரசியலில், தமிழ் தேசிய பொருளாதாரத்தில், தமிழ் தேசிய இண்டஸ்ட்ரியலைஸில் தஞ்சை பெரியார் கோயில்னா என்ன எப்படி கட்டியிருப்பாங்க? டெக்னாலஜி இல்லாமல் கட்டியிருப்பாங்களா? தமிழருடைய டெக்னாலஜி அந்த காலத்தில், தமிழருடைய சயின்ஸுன்றது அந்த காலத்தில் இங்கிலாந்து உச்சத்தில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நிர்வாகமும் மருத்துவமும் ஒரு இடத்தை பிடிக்கும் பொழுது இலவசமாக கொடுக்கப்பட்டது. தமிழர் ஒரு நிலத்தை ஆளாய்க்க தமிழர் தரப்பில் இருந்து மருத்துவமும் நிர்வாகமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த இனத்தையே ஆள்றதுக்கான இடத்தை கொடுத்தது. தமிழர்கள் எந்த ஒரு இடத்துலையும் போய் ஆளே இல்லை. கொடியை நட்டுட்டு மருத்துவத்தையும் நிர்வாகத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான ஒரு சின்ன ஒரு டேக்ஸ் எடுத்துக்கொண்டு இருந்தது. இந்த தமிழர் நிலம் எல்லாம் எப்படி கலப்பட நிலமாக மாறினது என்று சொன்னால்
ஆண்டவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து ஆண்டார்கள். அவர்களுடைய இனத்தை ஆட்சி மொழிகளாகவும் ஆட்சிகளாகவும் கைப்பற்றினது. தமிழர்கள் அதை செய்யவில்லை. அதனுடைய நாங்கள் ஒருத்தரையும் தட்டி பறிக்கிற எண்ணம் தமிழர்களுக்கு எப்பவும் இருந்ததில்லை. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு மூத்த மொழி, முதன்மை மொழி, எல்லா மொழி எல்லா இனத்தையும் தங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்று வாரி அணைத்து கொண்டது. அவர்கள் எட்டி உதைக்கையும் என்னுடைய பேரப்பிள்ளை தான் உதைக்குது என்று அன்பை அரவணைத்தது. ஆனால் இன்றைக்கு அதுக்கே அழிகிற ஒரு கட்டத்துக்கும் அழிக்கிற கட்டத்துக்கும் வரைக்க ஒரு கவசமாக நின்று அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த தலைமுறைக்கு ஏற்பட பண்ணியிருக்கு. மற்றபடி டெக்னாலஜியாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் வெறுக்கிற இடத்துல தமிழினம் எப்போவுமே இருந்ததில்லை. நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களுக்காக இருக்கட்டும், தற்சார்பு பொருளாதாரத்துக்காக இருக்கட்டும், தமிழ் தேசிய கொள்கைக்காக இருக்கட்டும், சீமான் அவர்கள் சரியான ஆள் தான் சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா? சரியான ஆளுண்டு யாருமே நெத்தியில் ஒட்டிட்டு வாரதில்லை. அது வரலாறு தலைவர்களை அடையாளம் காட்டும். இன்னும் சொல்லப்போனால் தேசிய தலைவர் அவர்கள் தேசிய தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 21 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 21 வருடங்களில் சாதாரண விடயங்கள் நடக்கவில்லை. குண்டு மழை, உயிர் இழப்புகள், 5 லட்சம் பொதுமக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றனர். 50,000 மாவீரர்களுக்கு தேசிய தலைவரும் அவருடைய சிந்தனையும் அதுக்கு உயிர்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு என்னென்னு சொல்கிறோம், அவதார புருஷர் என்று சொல்றக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு 1000 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு தேசிய தலைவரை 21 வருஷம் எடுத்தது அவர் முழுமையாக எங்கள்ட சமூகத்தால் தேசிய தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு. அப்போ சீமான் அண்ணனுடைய செயல்பாடுன்றது இப்போ 15 வருடமாக தான் குறைஞ்சபட்சம் இதில் ஆர்வம் உள்ள ஆக்களுக்கு தெரிய வருது. இப்போ எனக்கு வந்து எப்படி நான் சீமான் அண்ணையை பார்க்குறேன்னு என்று சொன்னால், ஒரு 13 வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அத்துணை நெளிவு சுழிவுகளையும் இந்த சமூகத்திலேருந்து பிறந்த ஒருத்தர் தான் அவர் ஒன்றும் விண்வெளியிலேருந்து வர இல்லை. ஒரு 13 வருடம் அத்துணை நெளிவு சுழிவுகளையும் சந்தித்து அத்தனையும் பொறுப்பேற்று தான் அதை செயல்படுத்தி, ஆனால் அதுன்ற கிரெடிட்டை எவனோ எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுவான். கதை எழுதுனா என்ன, பாட்டு எழுதுனா என்ன, செயல்பட்டான்னு எல்லாம் வந்து செய்கிறது யாரோ, கிரெடிட் எடுக்கிறது வேறு யாரோ உண்டு. அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு திரையில வரைக்கும் அங்கே அவற்ற பேரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ அவ்வளவுத்துக்கு உரம் சேர்த்து பக்குவம் அடைந்த ஒரு மனிதனாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ற அந்த ஒரு ப்ரொஃபஷன் அவருக்கு முழுவதுமாக இருந்திருக்கு. அதில் இருந்து தன்னை வளர்த்து டைரக்டராக தம்பி போன்ற படங்களை எல்லாம் எடுக்க அந்த சமூகத்தின் வலியை உணர்ந்தவராக அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துக்கு தன்னைத்தானே திரையில் வளர்த்து கொண்ட ஒரு இடத்தை பார்த்தோம். எப்ப தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தாரோ அந்த நேரம் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய எண்ணங்களுக்கும் செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு, உயிர் கொடுக்கறதுக்கும் தயாராக தன்னைத்தானே மாற்றி ஈழத்தில் நின்று, நான் தமிழ்நாட்டு தமிழன், ஈழத்தமிழன், அந்த தமிழன், இந்த தமிழன், நான் தமிழன், ஈழத்தில் போர், ஈழத்தில் நான் ஒரு போராளியாக நின்று உயிர் கொடுக்கறதுக்கு தன்னை தயார் நிலையில் கொடுத்தார். அப்போ தலைவர் வந்து சொல்கிறார், உன்னுடைய கடமை தமிழ்நாட்டில் இருக்கு, மக்களுக்கானது, தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதை அங்கே போய் பார்த்துக்கோ. தேசிய தலைவருடைய எதிர்பார்ப்பு ஒரு 5000 பேரை திரட்டு, அது செய்ய முடியுமா இல்லையா? ஆனால் அந்த 5000 பேருன்றது தேசிய தலைவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிற சீமான் அண்ணன். என்னை பொறுத்தவரையில் எப்போ 234 தொகுதியிலையும் களப்போராளிகளாக
ஒரு அரசியல் போராளிகளாக தெளிவான கருத்தோட ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு 5000 நாம் தமிழர் உறுப்பினர்கள் அது எந்த கட்டம்ன்றது பிரச்சனை இல்லை, தங்களை வளர்த்து எடுப்பார்களாக இருந்தால் ஒரு 20% மக்களுடைய வாக்கை அணிதிரட்டினார்களாக இருந்தால் மிச்சம் நாங்கள் தடுத்தாலும் தடுக்க இயலாது. ஏன்னா ஒரு பொது விதி இருக்கு, ஒரு 15% நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா பெண்ட் ஆஃப் த நீ உண்டு. பொருளாதாரத்தில் அது ஒரு பொது விதியாகவே இருக்குது. அது பணமாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஒரு 100ல் 15 பேர் ஏற்றுக்கொண்டுட்டோம்னா மிச்சம் இயல்பாகவே டேக் ஓவர் பண்ணிடும். அப்போ ஒரு 5000 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 15,000 பேரை இது சார்ந்து சிந்திக்க வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்களும் இது சார்ந்து நிற்கக்கூடிய அத்துணை மக்களும் இயற்கையை நேசிக்க தொடங்கிடுவார்கள். இயற்கையை தமது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் என்று சொல்றதை பார்க்க இயற்கையை ஃப்ரீயா விட்டு இயற்கையோட வாழ பழகி விடுவார்கள். அந்த வாழ்வியல் அந்த முறை தமிழ் தேசியம் முழுமை அடைகிறதா வரும். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு எதிராக நிற்காமல் அதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கி செயல் வடிவம் கொடுப்பதில் சீமான் அன்னைக்கு நிகர் சீமான் அண்ணன் தான். எனக்கு நான் பார்த்த அளவில் ஒரு இடத்துலையும் ஒரு திட்டத்தையும் சீமான் அண்ணன் கொஞ்ச நாளைக்கு பொருள்சாமி என்று சொன்னதில்லை. சிறப்பாக செய்கிறீங்க, நல்லா செய்யுங்க என்று தட்டி கொடுத்துருக்கிறாரே ஒழிய ஒரு இடத்துலையும் ஒருத்தருக்கு அவர் தடுத்த ஆள்லாம் பார்க்கல. அப்போ ஒரு தலைவன் என்பது யாருக்கு எது விருப்பமோ அதை தட்டி கொடுத்து வளர்த்து உனக்கும் எனக்கும் ஒரே விஷயம்தான், ஒரே கடமை தான் இருக்கின்றதை தெரிவிக்கிறது தான் அந்த தலைவருக்கான இது. சீமானனா அதுக்கான தகுதியை முழுமையாக பெற்றிருக்கிறாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. திரைப்படங்களில் நிறைய தலைவர்களுடைய தாக்கம் இப்போது நீங்கள் சமகாலத்தில் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் சொல்கிற தேசிய தலைவராக இருக்கட்டும், பல மறைக்கப்பட்ட தலைவர்களுடைய தாக்கம் இப்போ இருக்குது. இதெல்லாம் சீமானுடைய வருகைக்கு பின்பு தமிழ் தேசிய எழுச்சிக்கு பின்பு தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? காலகாலமாக ஒரு தனி மனிதருடைய தாக்கம் என்பது இப்போ ஆந்திராவில் எல்லாம் போனீங்கன்னா என்டிஆர்ன்னா அவர் தான் கிருஷ்ணர்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர்ன்னு சொன்னால் கொடை வள்ளல் என்று கர்ணனுக்கு அடுத்ததான் எம்ஜிஆர்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் பிறந்த நாளே கொண்டாடாமல் தேசிய தலைவர் ஈழத்துக்காக போராடுறார். தான் ஒரு தொண்டனா குறைஞ்சபட்சம் ஈழம் கிடைக்கும் மட்டும் தன்னை பிறந்த நாளே கொண்டாட வேணாம் என்று சொன்னால் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயரை வச்சார். அப்போ இதுகளெல்லாம் ஒவ்வொரு தாக்கம் திரைத்துறையில இருந்து மக்களுக்கு தாக்கம் என்றது உண்டு. திரைத்துறையில் இருக்கிற ஆக்களுக்கு இப்படியான தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. அப்போ மனிதருடைய திறமும் அதுகள் குறைப்பும் படிக்க முடியாது. ஆனால் கொள்கையெல்லாம் உறுதியாக நிலைச்சி நிற்கக்கூடிய விடயம். இப்போ ஒவ்வொருவருடைய செயல்பாடு தான் அந்த ஈர்ப்பை கூட்டும். ஸோ அந்த வகையில் எதிர்பார்ப்புன்ற ஒன்று இருந்தால் கட்டாயமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அப்போ எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ், எந்த சுயநலமற்ற ஒரு சேவையாக பொதுமக்களுக்கு செய்ய அவர்கள்லாம் நிஜமான ஹீரோவாக வருவினர். திரையில வர்ற ஹீரோன்றது ஒன்று, நிஜ ஹீரோக்கள் என்றது இன்னொன்று. நிஜ ஹீரோக்கள் பெரிய சாதனைகள் செய்தவர்களாக இருக்கணும் இல்லை. அவர்கள் சாதாரணமாக ஒரு மரக்கண்டை நடுறதுல இருந்து, சாதாரணமாக ஒருத்தர் தடக்கி விளைக்க ஓடி போய் பிடிக்கிறதுல இருந்து, ஒருத்தர் பசியின்றி வரைக்க இங்கே வாண்டு அவர்களுடைய பசியை போக்குறதோட நிற்காம அவர் எப்படி தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய என்ற அளவில் அவருக்கு அதை கற்றுக் கொடுக்குறதோ ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி கொடுக்குறதோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அது லட்சக்கணக்கில் ஹீரோக்கள் நிஜ வாழ்க்கையில் இருக்கினும் அவர்கள் நாம் தமிழர்களுடைய கொள்கைகளை மிகவும் இயல்பாக உள்வாங்கி செயல்படுவினர்.
சரி. இதனால தான் எத்தனையோ கிராமங்கள்ல நாம் தமிழர் கொடி இருக்காது, ம். கட்சி அலுவலகம் இருக்காது, ம். உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ம். ஆனா அந்த இடத்துல ஓட் விழுந்திருக்கு, புரியுது. வாக்கு விழுந்திருக்கு. வாக்கு விழாத ஒரு இடம் இருக்காது. அது காரணம் மண்ணுக்கும் மக்களுக்குமான இயல்பான தொடர்பை நாம் தமிழர் கட்சி எடுத்து செய்கிறதால தான். அது கட்டமைப்பா வளரணும்ன்றது எனது விருப்பம். அது வேற, அதை பற்றி நான் பேசல. ஆனா அந்த இயல்பு தன்மை இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தல் நீங்க பார்த்துருப்பீங்க. இடைத்தேர்தல்னாலே பெரும்பான்மை எந்த கட்சிகளையும் வந்து போட்டியிடுறத தவிர்த்துக்கிறாங்க. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவே வந்து அத தவிர்த்துக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தல்ல பணப்பட்டுவாடா அதிகமா இருக்கும். அது ஜனநாயக தேர்தலாவே நடக்காதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகாவும் அத வந்து புறக்கணிச்சுக்கிட்டாங்க. நாம் தமிழருக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வருது? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு அடிப்படையாவே எழுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா தேர்தலையும் தொடர்ந்து போட்டியிடுறாங்க. எங்கேருந்து வருதுங்க நிதி? அந்த கேள்வி வருதுல்ல. மக்களிடம் இருந்துதான் நிதி வருது. ம். அந்த நிதி போதக்கூடியதா வருதான்னா இல்லை. உண்மையா பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு. ம். ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஒவ்வொரு ஆதரவாளர்களும் ஒரு வெறித்தனத்தோட நொந்து நூலாகிய ஒரு மனநிலையில தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. சரி. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக்களுக்கு நம்மளுடைய இந்த ஆளுமையை காண்பிக்கணும், நிரூபிக்கணும், நம்ம ஆட்சியை இந்த மக்கள் அனுபவிக்கணும், ஒரு இடத்திலேயாவது அவர்கள் அந்த பழத்தை சுவைக்கணும், மக்களுக்கான அன்பும் மக்களுக்கான அந்த இந்த சேவையும், மக்களுக்கு என்ன செய்யலாம். ஒரு எம்எல்ஏ வந்தாலும் 1.5 வருஷத்துக்கு வந்தாலும் அவருடைய பதவி காலம், இந்த மக்களுக்கான சேவை தனித்துவமாக எப்படி இருக்கும் என்றால், நாம் தமிழரை பொறுத்தவரையில் இப்போ 15 வருஷமா எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமலே இவ்வளவு பாசறைகள் இணைஞ்சு, இவ்வளவு மக்கள் கூட்டம் இணைந்து செயல்பட்டு எவ்வளவோ சேவைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு தூர்வார என்று சொன்னாலே மண்வெட்டியோட போய் தூர்வாரிட்டு இருக்கிற இந்த நாம் தமிழர்கள் ஒரு பிரதிநிதி வரைக்க ஒரு ஜேசிபியோட போய் நின்று செய்வார்கள். அதனால ஒவ்வொரு விடயமும், ஒவ்வொரு துளியும் இந்த அதிகாரத்தின் பலம் என்ன என்பதை மக்களுக்கு சுவைக்கிறதுக்காக செய்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறார்கள். இந்த பல இடங்களில் இடைத்தேர்தல் வரக்கூடாதாண்டு மக்கள் ஏங்குற அளவுக்கு பணம் பட்டுவாடாவும் நிதி மோசடிகளும் நடப்பது உண்மை என்பது நிதர்சனமானது. அது தேர்தல் ஆணையத்துக்கு கூட தெரியுது. அளவுக்கு மீறிய நிதி கொடுக்கப்படுகிறது என்று சொல்றது, ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்றது என்று தேர்தல்கள் நிறுத்தப்படுறதுல கூட தேர்தல் ஆணையமே அவ்வளவு ஒரு அசர்ட்டான நிலைமையில கொண்டு வருது. இருக்கிற சூழ்நிலை இதுதான் என்பது தெரிந்தவனாலும், ஆனால் மக்களுக்கான சேவை என்பது எப்போ எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, எவ்வழியில் எல்லாம் வெளிச்சம் கிடைக்குதோ, அதை எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்துவது தன்னுடைய கடமையை நாம் தமிழர் கட்சி செய்யுது. இதன் மூலமாக அவர்கள் எதை செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களிடம் மக்களுடைய வாக்கை நாங்கள் எப்பொழுதுமே we won't take it for granted. நாங்கள் எப்பவுமே அதை எங்களுடைய மக்களாக இருப்பினும், எங்களுடைய தாய் பிள்ளைகளாக இருந்தாலும், தொப்புள் கொடி இருந்தாலும், நாங்கள் we will never take it for granted. இதை எங்களுக்கு உரிமையாக, உரித்தாக, உங்களுடைய பிள்ளை என்ற எண்ணத்தோட இதை தாருங்கள். இந்த வாக்கு என்பது எண்ணத்தை எல்லாம் செய்து காட்டும் என்பதை 5 வருடம் எங்களுக்கு முழுமையாக தாருங்கள். இந்த இடைத்தேர்தல் மூலமாக 1.5 வருடத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றதை ஒரு தேர்தலில் பாருங்கள். அதனால்தான் இந்த மண்ணையும் மக்களும் நேசிக்கக்கூடிய மக்கள் கூட்டமாக பல 233 தொகுதிகளில் இருந்து இந்த ஒத்த தொகுதிக்கு வந்து மக்களுக்கு இந்த கொள்கை பரப்பை தங்களுடைய அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு காட்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் செலவழிக்கும் காசுகள், அவர்களுடைய நிதி பங்களிப்புகள் என்பது அவர்களுடைய உழைப்பின் பிரதிநிதித்துவம். அடுத்தது, அவர்கள் குடிபோதையில்
மயங்கி கிடப்பவர்கள் அல்ல. ம். அதனால் ஒரு மிகவும் குறுகிய ஒரு பணத்தொகையுடன் ம். மிகப்பெரிய ஒரு சேவையை மக்களுக்கு செய்து காட்டுகிறார்கள். ம். மக்கள் அதை உணரத் தொடங்கி எவ்வளவோ நாட்கள் ஆகிவிட்டது. ம். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அந்த வளர்ச்சி மூலமாக ம். 3வது பெரிய கட்சியாக நிரூபித்தும் காட்டிக் கொண்டு வரார்கள். ம். அனைத்து எதிர்பார்ப்புகளையும் உடைத்தெறியும் வண்ணம் இந்த கூட்டணி கட்சிகள் என்று வருவதை எல்லாத்தையும் மக்கள் புறக்கணித்து கொண்டு தனித்து நிற்கும் சீமானன் என்ற தலைமையை, அந்த நாம் தமிழர் கட்சியை எப்பவுமே வளர்த்து கொண்டுதான் வருகிறார்கள். வாக்கு வீதம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு போன தடவை 10 வீதம் கிடைத்திருந்தால் இந்த முறை 15 வீதம் கிடைக்கிற என்ற அளவுக்கு வீதாசாரம் கூடிக்கொண்டுதான் இருக்குது. ம். ஸோ அந்த வகையில் இந்த இடைத்தேர்தல் 2026 களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு குறியீட்டை, ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டும் என்பதில் ஐயமில்லை. இங்கு வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்குது. அதிலிருந்து 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய பூகங்கங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இன்றைக்கு திரைத்துறையில் இருந்து கூட விடுதலை போன்ற படங்கள் வருவதன் மூலமாக, அதை பார்ப்பதன் மூலமாக இந்த மக்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டும் கிடைக்குது. பல படங்கள் செய்தியாக ஊடகங்களுக்கூடாக தங்கள் பெரும் சேவைகள் ஊடாக மட்டுமில்லாமல் சில கருத்துகள் சீமானன் என்ற பேச்சின் வீச்சு திரையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொருட்டு அது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எனக்கு ஐயம் இல்லை. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. உங்களுடைய சேவை மிகவும் முக்கியமானது, இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாதது. இந்த மக்கள் மத்தியில் ஒரு திரையுலகம் செய்யும் சாதனையை இந்த வள்ளுவம் தொலைக்காட்சி, இந்த யூடியூப் மிகவும் நுட்பமாக அந்த அறம் சார்ந்து கொண்டு போய் சேர்க்குது. இது கூட எங்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய அச்சாணியாக இருக்கும் என்பதில் எனது நம்பிக்கை. உங்கள் அனைவருடைய சேவைக்கும் எனது நன்றி இருந்த வாழ்த்துக்கள். நன்றி.